الحمد لله. الحمد لله العظيم شأنه الرفيع سلطانه الذي نطقت المخلوقات بجلاله. نحمده سبحانه حمدا يملأ الآفاق دويا ويبلغ الأعماق ضياء ونورا. ونشكره شكر عبد عرف ربه فخشع وتأمل نعمه فركع وشهد آثار فضله فخضع. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، عرفناه بآيات تخشع لها الأرواح ومخلوقات تتحدث عن قدرته في كل صباح ورواح. وأشهد أن لا وأشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله، أشرقت برسالته دروب المهتدين. اللهم صل وسلم وبارك عليه وعلى آله وصحبه منارات الدجى ومن سار على نهجهم واقتفى. أما بعد. மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சென்ற வாரம் ஹுத்பா பிரசங்கத்தினை இமாம் அப்துல் பாரி அசுபைத்தி அவர்கள் நிகழ்த்தினார்கள். அதனுடைய தலைப்பாக மஅரிஃபத்துல்லாஹி தரீகுன் நஜா, அல்லாஹுவை அறிவதே வெற்றிக்குரிய பாதை என்கின்ற தலைப்பிலே அவருடைய ஹுத்பா அமைந்திருந்தது. அதனுடைய முக்கிய கருப்பொருள்களாக ஷௌகுல் அப்தில் முஃமினி லிமஅரிஃபத்தில்லாஹி தஆலா, ஒரு முஃமினான அடியான் அல்லாஹுவை அறிந்து கொள்வதற்கு ஆசைப்படுதல். இரண்டாவதாக பஅது சிஃபாத்தில்லாஹி தஆலா அத்தால்லா அலைஹி சுப்ஹானா, அல்லாஹுவை எங்களுக்கு சரியாக அறிய தருகின்ற, அல்லாஹுவை பற்றிய சரியான ஒரு புரிதலை வழங்குகின்ற அல்லாஹுடைய சில பண்புகள். இறுதியாக ருக்யத்துல்லாஹி தஆலா ஃபில் ஆஹிரா அஜல்லு நஈம், அல்லாஹுவை மறுமையிலே அல்லாஹுவை காண்பது என்பது அதுதான் மிகவும் ஒரு பெரிய இன்பமாக அருட்கொடையாக இருக்கின்றது என்கின்ற இந்த மூன்று தலைப்புகளிலே அவருடைய ஹுத்பா பிரசங்கம் அமைந்திருந்தது. முதலாவதாக தக்வாவை கொண்டு வசியத் செய்தவர்களாக ஃபஹிய அக்மலு ஸாதின் யுஸ்லிஹுல் கல்ப், இந்த தக்வா இருக்கின்றது, அது எங்களுடைய உள்ளத்தை சீர்படுத்துகின்ற ஒரு முக்கிய கட்டிச்சாதமாகும். எங்களுக்கு நேர்வழியை தருகின்ற ஒரு முக்கிய கட்டிச்சாதம் தக்வாவாக இருக்கின்றது. அந்த தக்வாவை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்ற அந்த வசியத்தோடு அவர்களுடைய ஹுத்பா பிரசங்கத்தினை ஆரம்பிக்கின்றார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஒரு ஆவல் இருக்கின்றது. அவன் தனிமையிலே இருக்கின்ற போது அவனிடத்திலே வருகின்ற ஒரு கேள்விதான், அல்லாஹுவை நாம் சரியாக அறிந்து இருக்கின்றோமா, அல்லாஹுவை உரிய முறையிலே நான் அறிந்து அவனை நான் வழங்குகின்றேனா என்கின்ற அந்த கேள்வி ஒரு அடியான் உள்ளத்திலே தோன்றுகின்றது. அல்லாஹு தஆலா இருக்கின்றான், அல்லாஹ் யார் என்பதை இந்த அல் குர்ஆன் பல அத்தாட்சிகளை எங்களுக்கு நினைவு கூறி அந்த அல்லாஹுடைய புரிதலை எங்களுக்கு பெற்று தருகின்றது என்பதனை இமாம் அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். எனவே அல்லாஹுடைய அற்புதம், அல்லாஹுடைய அந்த பிரமாண்டம், அதனை இந்த பரந்து விரிந்த உலகத்திலே பல அத்தாட்சிகள் எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றது. இந்த வானம் இருக்கின்றது, அது எந்த தூண்களும் இல்லாமல் அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கின்ற இந்த வானத்திலும், அதே போன்று சரியான ஒரு ஒழுங்கிலே செயற்பட்டு கொண்டிருக்கின்ற, நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நட்சத்திரங்கள், அதே போன்று இந்த பூமியிலே அல்லாஹு தாலா பிரமாண்டமாக பதித்து வைத்திருக்கின்ற அந்த பூமியின் சமநிலையை பாதுகாக்கின்ற அந்த பிரமாண்டமான மலைகளிலே, அதே போன்று மனிதனுடைய மனிதன் அவனுடைய புத்தி எட்டாத அளவிற்கு அற்புதங்களை பொதிந்திருக்கின்ற அந்த இரகசியங்களை பொதிந்திருக்கின்ற அந்த கடல்களிலே, அதே போன்று இரவும் பகலும் மாறி மாறி வருகின்ற அந்த அத்தாட்சியிலே, அதே போன்று இந்த மலை துளி, இந்த நீர் துளிகள் மூலமாக மறுபடியும் அந்த உயிர் பிறக்கின்றதே அந்த அத்தாட்சியில், அதே போன்று சந்திரன் சூரியனுடைய அந்த ஒழுங்கிலே, இவை அனைத்துமே அல்லாஹுடைய அத்தாட்சியை, அல்லாஹ் யார் என்பதை எங்களுக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றது. குல்லுன் இஜ்ரிலி அஜலின் முசம்மா, அல்லாஹு தாலா அந்த விதித்த அந்த விதிப்பிரகாரம் அந்த ஒழுங்கிலே அனைத்துமே நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹுடைய ஒவ்வொரு படைப்பும் அதற்கு பின்னால் ஒரு பிரமாண்டமான ஒரு இரட்சகன் இருக்கின்றான். அவைகளை சரியாக ஒழுங்குபடுத்தி அந்த ஒவ்வொரு படைப்புகளுடைய அந்த ஒழுங்கு மிகவும் துல்லியமான அந்த ஒழுங்குக்கு பின்னால் ஒரு பிரமாண்டமான ரப்பு, ஒரு இரட்சகன் இருக்கின்றான். அவனை எங்கள் கண்ணால் காண முடியாவிட்டாலும் அவன் அனைத்தையும், எங்கள் அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கின்றான்
என்கின்ற அந்த அத்தாட்சியை எங்களுக்கு அறிய தரும் முகமாக அல்லாஹுடைய படைப்பினங்கள் இருக்கின்றது என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றது. எனவே அல்லாஹ் எல்லா விடயங்களையும் அவனுடைய நுட்பத்தால் அல்லாஹு தாலா அதனை பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய சக்தியை விட்டும் எந்த ஒன்றும் தப்பி போகாது, எந்த ஒன்றும் அல்லாஹுடைய அந்த அதிகாரத்திலிருந்து தப்ப முடியாது. ஒரு உள்ளத்திலே ஒரு மனிதனுடைய உள்ளம் அந்த படபடக்கின்ற அந்த உள்ளத்துடைய அசைவாக இருக்கட்டும், அதே போன்று ஒரு இலை உதிர்வதாக இருக்கட்டும், அல்லது ஒரு மலை துளி அவனுடைய கட்டளை இன்றி ஒரு மலை துளி இறங்க மாட்டாது. அதே போன்று அவனுடைய விதியின்றி ஒரு கால் கூட ஒரு நகர்வை ஏற்படுத்த மாட்டாது. அதே போன்று எங்களுடைய உள்ளத்திலே தோன்றுகின்ற எந்த ஒரு விடயமும் அல்லாஹுடைய அறிவுக்கு உட்பட்டதாக இருக்கின்றது என்பதனை அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த அல் குர்ஆன் மூலம் கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றான். அதே போன்று அல்லாஹுடைய ரஹ்மத் இருக்கின்றது. அல்லாஹு தாலா ஒரு ரஹ்மான், மிகவும் இரக்கமுடையன், அருளாளனாக இருக்கின்றான். அவனுடைய ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய அந்த பண்பை நாங்கள் விளங்குவதன் மூலமாக அல்லாஹுவை பற்றி எங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கின்றது. அல்லாஹுடைய ரஹ்மத் எப்படி என்றால், வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, சூரா அல் அராஃபிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், என்னுடைய ரஹ்மத் இருக்கின்றது அது அனைத்தையும் மிகைத்ததாக, அனைத்தையும் பொருந்தியதாக இருக்கின்றது. குல்ல ஷை என்று சொல்லுகின்ற போது அல்லாஹு தாலா அவனுடைய ரஹ்மத் அவனுக்கு மாறு செய்வனாக இருக்கட்டும், அல்லது அவனை அறியாதவனாக இருக்கட்டும், அல்லது அவனை மறுக்கிறவனாக இருக்கட்டும், அவனையும் அந்த ரஹ்மத் சூழ்ந்ததாக இருக்கின்றது. அப்படி என்றால் அவனை கட்டுப்படுகின்ற, அவனை நேசிக்கின்றவனுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எவ்வளவு விசாலமானதாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தாலாவுடைய அந்த ரஹ்மத் இருக்கின்றதே, அது அல்லாஹ் அவனுடைய கொடை மூலமாக, அவன் கொடுப்பதன் மூலமாக மாத்திரம் அல்ல, எங்களை சோதிப்பதன் மூலமாகவும் அல்லாஹுடைய ரஹ்மத் எங்களுக்கு கிடைக்கின்றது. எங்களுக்கு சோதனை வருகின்ற போது, ஒரு நோய் வருகின்ற போது எங்களுடைய உள்ளம் அல்லாஹ்விடத்திலே நிரம்புகின்றது. அதே போன்று எங்களுக்கு ஒரு சோதனை, எங்களுக்கு ஒரு விடயத்தை நாங்கள் இழக்கின்ற போது இந்த உலகம் ஒரு அழியக்கூடியது என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று எங்களுக்கு ஒரு கவலை வருகின்ற போது நாங்கள் சுஜூத் செய்யும் போது, ஒரு கவலை மூலம் நாங்கள் சுஜூத் செய்கின்ற போது அந்த சுஜூத் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஒரு அடியானுக்கு கிடைத்தால் மாத்திரம்தான் ரஹ்மத் என்று நாங்கள் விளங்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவன் எங்களுக்கு தருகின்ற சோதனைகள், இழப்புகள், கவலைகள் மூலமாகவும் அதுவும் ஒரு ரஹ்மத்தாக இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எடுத்து கட்டி அணைத்து முத்தமிடுவதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சஹாபாக்களை பார்த்து, அல்லாஹு தஆலா இந்த தாய் தன்னுடைய பிள்ளையோடு இரக்கமாக இருப்பதை விடவும் தன்னுடைய அடியார்களோடு அல்லாஹு தஆலா இரக்கமாக இருக்கின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் அது புகாரி முஸ்லிமில் பதிவாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மான், அருளாளன் என்று சொல்லக்கூடிய, இரக்கமுடையவன் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பின் மூலமாக எங்களுக்கு அல்லாஹுவை விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணையாளன் என்பதை புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹு தாலா அல்லாஹுல் ஹபீஸ், அல்லாஹு தாலா அவன் பாதுகாவலனாக இருக்கின்றான் என்கின்ற அந்த பண்பின் மூலமாக அல்லாஹுடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய அது அல்லாஹ் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். பகலிலும் இரவிலும் அதே போன்று பிரயாணத்திலும் நாங்கள் ஊர் இருக்கின்ற போதும் எங்களுடைய உள்ளம், எங்களுடைய உடல், எங்களுடைய சொத்து, எங்களுடைய குடும்பம் அனைத்தையும் அல்லாஹு தாலா எங்களை பாதுகாத்துக் கொண்டு, குறிப்பாக எங்களுடைய ஈமான் என்பது எங்களுடைய ஈமானை பாதுகாத்து தருவது என்பது ஒரு பெரிய நிஅமத்தாக இருக்கின்றது. ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிதா, அல்லாஹ் தான் சிறந்த பாதுகாவலன், வஹு அர்ஹமர் ராஹிமீன், அவன் மிகவும் இரக்கமுடையவன் என்று அல்லாஹ் சூரா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்ற அந்த விடயத்தை அல்லாஹு தாலா நினைவுபடுத்துகின்றான். எனவே எங்களுக்கு எவ்வளவு சோதனைகள் வருகின்ற போது அல்லாஹ் எங்களை பாதுகாத்து இருக்கின்றான். எங்களுக்கு எவ்வளவு தீங்குகள் எங்களை நெருங்குகின்ற போது எவ்வளவு சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் எங்களை பாதுகாத்து இருப்பதை எங்களுக்கு அறிய முடியுமா இருக்கின்றது. எனவே அல்லாஹுடைய பாதுகாப்பு என்பது அது எங்களோடு எப்போதும் எங்களோடு இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ் எங்களை அல்லாஹுடைய பாதுகாவலன் என்கின்ற அந்த பண்பின் மூலமாக
எங்களுக்கு அல்லாஹுவை புரிந்து கொள்ள முடியுமா இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹு அல் கரீபுல் முஜீப், அல்லாஹு தாலா எங்களுக்கு மிகவும் நெருக்கமானவன், அதே போன்று எங்களுக்கு பதிலளிக்க கூடியவன், எங்களுடைய துஆக்களுக்கு பதிலளிக்க கூடியவன் என்கின்ற அந்த அல்லாஹுடைய பண்பின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய விடயம், எப்போது நாங்கள் அல்லாஹுவை அழைக்கின்ற போதும் அல்லாஹ் எங்களுக்கு செவிமடுக்கின்றான். அவனை நாங்கள் அழைப்பதற்கு, அவனோடு பேசுவதற்கு எந்த விதமான எங்களுக்கு தரகர்களும் தேவையில்லை, எந்த விதமான இடைத்தரகர்களும் அல்லாஹுவை பேசுவதற்கு தேவையில்லை. அதே போன்று அல்லாஹ்விடத்திலே பேசுவதற்கு எங்களுக்கு எந்த அப்பாயின்மெண்ட்டும், எந்த ஒரு ஒரு தவணையும் எங்களுக்கு தேவையில்லை. அதே போன்று அல்லாஹோடு பேசுவதற்கு எந்த வாயில்களையும் நாங்கள் தட்ட வேண்டிய தேவையில்லை. அல்லாஹோடு எந்த ஒரு அடியானும் நேரடியாக அல்லாஹோடு பேச முடியும். அல்லாஹ் எங்களுக்கு நெருக்கமானவன், எங்களுக்கு பதிலளிக்க கூடியவன் என்கின்ற அந்த பண்பை நாங்கள் சரியாக புரிகின்ற போது நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நேரடியாக தொடர்பு கொள்வதற்கு, இன்று நாங்கள் பார்க்கின்றோம் எவ்வளவு பேர் அவர்கள் அல்லாஹோடு நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் ஷிர்கான விடயங்களே செல்கின்றார்கள். அவுலியாக்கள் என்றும் அதே போன்று தர்காக்கள் என்றும் என்று செல்வதற்குரிய காரணம், அல்லாஹுவை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, அல்லாஹுடைய பண்புகளை வைத்து அல்லாஹை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதை எங்களுக்கு விளங்க முடியுமாக இருக்கின்றது. எனவே அல்லாஹுவோடு பேசுவதற்கு எந்த விதமான இடைத்தரகர்களோ அல்லது அப்பாயின்மெண்ட்களோ அல்லது வாயில்களை தட்டுவதோ எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் மறைமுகமாக நாங்கள் அல்லாஹுடைய பெயரை சொல்லி நாம் அவனிடத்திலே கேட்கின்ற போது அல்லாஹ் எங்களுக்கு விடை தருகின்றான். எங்களுடைய தேவை என்ன, நாங்கள் சொல்வதற்கு முன்னாலேயே எங்களுடைய தேவை என்ன என்பதை அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். நாங்கள் என்ன சந்தர்ப்பங்களிலே நாங்கள் அல்லாஹை நாங்கள் அழைத்து அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு பதில் தந்திருக்கின்றான் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் எங்களோடு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கின்றான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்ற போதுதான் அல்லாஹ் யார் என்பதை எங்களுக்கு விளங்க முடியுமா இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அவன் அல் குர்ஆனிலே தன்னை பற்றி குறிப்பிடுகின்ற போது, ஒரு அடியான் தன்னிடத்திலே நெருங்குவதை அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். ஒரு அடியான் தன்னுடைய கவலைகளை அல்லாஹ்விடத்திலே கூறுவதை, முறையிடுவதை அல்லாஹ் விரும்புகின்றான். ஒரு அடியான் தன்னுடைய கவலைகளை, தன்னுடைய துன்பங்களை அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்வதை அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். அதே நேரத்திலே அல்லாஹ் இடத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை கேட்டு அதற்கு எங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை, அந்த துஆக்குரிய பலன் கிடைக்கவில்லை என்றால் அதிலே ஒரு நன்மை இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாங்கள் துஆ கேட்டு எங்களுக்கு அது சுணங்குமாக இருந்தால் அதிலும் ஒரு நன்மை இருக்கின்றது. நாங்கள் எவ்வளவு துஆ கேட்கின்றோம், அதற்கு பதில் கிடைக்கவில்லையே, அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று நாங்கள் கவலைப்படக்கூடாது. அது தாமதமாகுவதா இருந்தால் அதற்கும் ஒரு காரணம், ஒரு மறைமுகமான ஒரு காரணம் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், அல்லாஹ் என்ன கூறுகின்றார், என்னை நீங்கள் அழையுங்கள், உங்களுக்கு நான் பதில் தருகின்றேன். எனவே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய கரங்களை ஏந்தி துஆ கேட்பதுதான் இருக்கின்றது. அடுத்த விடயம் அது அல்லாஹுடைய பொறுப்பிலே இருக்கின்றது. அல்லாஹு தாலா எந்த ஒரு அவனிடத்திலே துஆ கேட்பவனையும் அல்லாஹு தாலா அவன் நிராசை அடைந்தவனாக அவன் திருப்ப மாட்டான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹுடைய முக்கிய பண்புகள் ஒன்றுதான் அல் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அவன் இரக்கமுடையவன். அல்லாஹ் தன்னுடைய அடியான் தன்னிடத்திலே தௌபா கேட்கின்ற போது பாவ மன்னிப்பு கேட்பதை அல்லாஹு தாலா விரும்புகின்றான், அதன் மூலமாக சந்தோஷம் அடைகின்றான். அல்லாஹுடைய ரஹ்மத் என்பது, அல்லாஹுடைய மக்ஃபிரத், அல்லாஹுடைய மன்னிப்பு என்பது அது இல்லாவிட்டால் எங்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தவறுக்கும் அல்லாஹு தாலா எங்களிடத்திலே கேள்வி கணக்கு கேட்பானாக இருந்தால் அல்லது அதற்காக தண்டிப்பானாக இருந்தால் இந்த பூமியிலே யாருக்கும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹுடைய தண்டனை கடுமையாக இருக்கும். ஆனாலும் அல்லாஹு தாலா அவன் மன்னிப்பவன், எங்களுடைய பாவங்களையே எங்களுக்கு நன்மையாக மாற்றி தருகின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹு தாலா அவன் பாவ மன்னிப்பை விரும்புகின்றான். பாவ மன்னிப்பு கேட்கின்றவர்களுக்கு அவருடைய பாவங்களை நன்மையாக, அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பது போக அதை நன்மையாக மாற்றி கொடுக்கின்றான். அப்படியான ஒரு ரப்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹு தாலா எங்களுக்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு தண்டனையை அல்லாஹு தாலா எங்களுக்கு உடனடியாக தரமாட்டான். அந்த விடயத்தில் அல்லாஹு தாலா ஹலீம், மிகவும் தாமதமாக தண்டிப்பவனாக இருக்கின்றான். அதே போன்று தன்னுடைய அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றவனாக இருக்கின்றான். அல்லாஹு தாலா கூறுகிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், நபியை நீங்கள் கூறுங்கள், தங்கள் மீது பாவங்களிலே எல்லை கடந்து பாவம் செய்த அடியார்களே,
லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கள் நிராசை அடைய வேண்டாம் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். எனவே அல்லாஹுடைய மன்னிப்பு என்பது ஒரு மனிதன் பல ஆண்டுகள் செய்த பாவங்களையும் அல்லாஹு தாலா ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற அந்த பாவ மன்னிப்பு ஒரு வார்த்தை மூலமாக அல்லாஹு தாலா அந்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்புகின்ற சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதே போன்று தன்னுடைய பாவங்களால் நிறைந்த தன்னுடைய அந்த ஏடுகள் ஒரு கண்ணீர் மூலமாக, ஒரு அடியான் அவர் சிந்துகின்ற ஒரு கண்ணீர் மூலமாக அந்த பாவ ஏடுகள் அனைத்தையும் அல்லாஹு தாலா அழித்து விடுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. எனவே பாவ மன்னிப்பை ஏற்கின்ற ஒரு ரப்பாக இந்த அளவிற்கு அல்லாஹு தாலா பாவங்களை அவன் மன்னிக்கின்றானா என்று ஒரு அடியான் எண்ணுகின்ற அளவிற்கு மன்னிப்பை அள்ளி வழங்குகின்ற ஒரு ரப்பாக இந்த ரப் இருக்கின்றான். எனவே அந்த பண்புகள் மூலமாக அந்த ரப்பு யார் என்பதை ஒரு அடியான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவன் அதை அப்படி புரிந்து கொள்கின்ற போதுதான் அவன் பாவ மன்னிப்பு தௌபாவை அவன் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அதே போன்று அல்லாஹு தஆலா அவன் மிகவும் இரக்கமானவனாகவும் அதே போன்று கொடையாளனாகவும் இருக்கின்றான். அல்லாஹு தாலா ஒரு அடியானை நேசிக்கின்ற போது அவனுடைய அருள்களை அவனுக்கு வாரி வழங்குகின்றான். அதே போன்று அவனுக்கு மன அமைதி அல்லாஹு தாலா கொடுக்கின்றான். அவனுடைய உள்ளத்திலே அவன் ஒளியை அவன் ஏற்படுத்துகின்றான். அதே போன்று அல்லாஹு தாலா அவன் பாவம் செய்கின்ற போது அவனுக்கு உடனே தண்டனை வழங்குவதில்லை. அவனை விட்டு வைத்து அவன் பாவம் செய்கின்ற போது கூட அவனுக்கு அல்லாஹு தாலா அருள்களை வழங்கி கொண்டிருக்கின்றான். அப்படியான ஒரு ரப்பாக அல்லாஹு தாலா இருக்கின்றான் என்பதை இந்த பண்புகள் மூலமாக எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். நாங்கள் அல்லாஹ் எங்களுக்கு வழங்குகின்ற அந்த அருட்கொலைகளையும் நியமத்துகளும் ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற நியமத்துகளை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றான். நாங்கள் இங்கு தூங்கி எழுப்புகின்ற போது நாங்கள் பாதுகாப்பாக ஆபியத்தாக எழும்புவதும் அதுவும் அல்லாஹுடைய ஒரு ரஹ்மத்தாக அருட்கொலையாக இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் இன்று மன அமைதியாக இருப்பது, எங்களுக்கு உணவு அனைத்தும் கிடைப்பது என்பது ஒரு பெரிய நியமத் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இமாம் அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். அதே போன்று அல்லாஹு தாலா அவருடைய இன்னும் ஒரு முக்கியமான பண்புதான் அல் ஹக்கீமுல் அலீம். அல்லாஹு தாலா மிகவும் ஞானமுடையவன், அறிவாளனாக இருக்கின்றான். எனவே அல்லாஹு தாலா எல்லா விடயங்களையும் அவனுடைய நுட்பத்தின் மூலமாக, ஞானத்தின் மூலமாக அவன் இயக்கி கொண்டிருக்கின்றான். எங்களுடைய புத்திகள் அறிந்து கொள்ளாத, அதை எட்டாத அளவு ஞானம் படைத்தவனாக அல்லாஹ் இருக்கின்றான். எனவே நாங்கள் ஒரு விடயம் அது எங்களுக்கு தீங்கு என்று நாங்கள் நினைக்கின்ற விடயம் அது எங்களுக்கு நனவாக இருக்கும். அதே போன்று ஒரு விடயம் எங்களுக்கு நடக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்ற விடயம் அது தாமதமாகுவதா இருந்தால் அதிலும் ஒரு நன்மை இருக்கும். அந்த நன்மையை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். எனவே நாங்கள் அந்த விடயத்திலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நல்லதை எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். நீங்கள் ஒரு விடயத்தை நீங்கள் வெறுப்பீர்கள், அது உங்களுக்கு நன்மையானதாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே எங்களுக்கு ஒரு விடயம், ஒரு ரிஸ்க் எங்களுக்கு கிடைப்பதிலே தாமதமாகின்ற போது, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடயம் தாமதமாகி தடைபடுகின்ற போது அதில் அல்லாஹ் ஒரு நன்மையை வைத்திருக்கின்றான் என்பதையும், அதே போன்று எல்லா அதிகாரமும் அல்லாஹுவின் கைவசம் இருக்கின்றது. அல்லாஹு தாலா அவன் நினைத்தால் கொடுப்பான், அவன் நாடினால் தடுப்பான். தடுப்பதிலும் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கின்றான் என்பதை புரிந்து கொள்ள ஒரு அடியான் இந்த பண்பை நாங்கள் விளங்கி இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா அவன் ஞானமுடையவன், அவனுடைய ஞானத்தின் மூலம்தான் எல்லா விடயங்களையும் அவன் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான் என்பதை புரிய வேண்டும். அதே போன்று அல்லாஹு கனி, அல்லாஹுவே செல்வந்தன் என்பதை ஒரு அடியான் புரிகின்ற போது, விளங்கிக் கொள்ளுகின்ற போது அவன் தன்னுடைய தேவைகளை அவன் வேறு படைப்பிடங்களில் அவன் கேட்க மாட்டான். அல்லாஹு தாலா அவன் கொடையாளன், அவன் கைவசம்தான் எல்லாம் இருக்கின்றது என்பதை ஒரு அடியான் புரிகின்ற போது, விளங்குகின்ற போது அவன் அடியார்களிடத்திலே அவன் கேட்க மாட்டான், அந்த ரப்பிடம் தான் அவன் கேட்பான். அந்த ரப்போடு தான் அவனுடைய தொடர்புகளை வைத்துக் கொள்ள மாட்டான். அதே போன்று வேறொருவர் தனக்கு கொடை வழங்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்க மாட்டான். அல்லாஹ் தான் அவன் தனக்கு உரிய அந்த மன அமைதியையும் அதே போன்ற கனாஅத்தையும் அல்லாஹு தாலா வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். சில நேரம் அல்லாஹு தாலா ஒருவரை செல்வந்தனாக்காமல் அவர் ஏழையாக இருந்தாலும் கூட அல்லாஹு தாலா அவருடைய உள்ளத்திலே அந்த செல்வம் என்று சொல்லக்கூடிய அந்த தேவையற்ற தன்மை அல்லாஹு தாலா வழங்குவதன் மூலமாக அவனுடைய உள்ளம் அமைதி பெறுகின்றது.
அவன் அல்லாஹ் தந்திருக்கின்ற அந்த நியாமத்துகளை, அவனுக்கு குறைவாக தந்திருக்கிற நியாமத்தையும் பொருந்தி வாழக்கூடிய மன அமைதியோடு வாழக்கூடிய ஒரு அடியானாக இருக்கின்றான். எந்த அளவுக்கு என்றால், செல்வந்தர்கள் கூட பெறாத அளவுக்கு ஒரு சக்கீனத்தை, மன அமைதியை பெறக்கூடிய ஒரு முக்மினான ஒரு ஏழை அடியான் இருப்பது என்பதை விலகிக் கொள்ள வேண்டும். எவ்வளவோ பணம் உள்ளவர்கள், அவர்களிடத்திலே மன அமைதி இருக்காது. அவர்கள் மன அமைதிக்காக ஏங்குவார்கள். அவர்களிடத்திலே பணம் கொட்டி இருந்தாலும் அந்த மன அமைதி கிடைக்காத ஒரு மனிதர்களாக இருப்பார்கள். அதே நேரத்திலே அல்லாஹு தாலா முக்மீனான ஒரு ஏழை அடியானுக்கு மன அமைதியையும் திருப்தியையும் அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதன் மூலமாக அல்லாஹு தாலா அவன் கனி, அவன்தான் அந்த தேவையற்ற தன்மை என்பதை ஒரு அடியானுக்கு வழங்கக்கூடியவன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹுடைய இன்னும் ஒரு பண்புதான் அல் ஹாதி, நேர் வழி காட்டக்கூடியவன். அல்லாஹு தாலா எங்களுக்கு அல்லாஹவா இருக்கின்றான். எனவே அந்த நேர் வழியை வழங்கக்கூடியவன் எங்களுடைய ரப்பாக இருக்கின்றான். எனவே அல்லாஹுடைய ஒவ்வொரு பண்புகளும் அவைகளை நாங்கள் சரியாக புரிந்து கொள்கின்ற போது அல்லாஹோடு இருக்கின்ற தொடர்பு எங்களுக்கு அதிகமாகின்றது. நாங்கள் அல்லாஹவை சரியாக புரிந்து அவனை வணங்குகின்ற அடியார்களாக நாங்கள் மாறுகின்றோம். எனவே அல்லாஹுடைய பண்புகளை புரிந்து கொள்வது என்பது மிகவும் ஒரு முக்கியமான விடயமா இருக்கின்றது என்பதை முதலாவது ஹுத்பாவிலே இமாம் அவர்கள் வலியுறுத்தியவர்களாக, இரண்டாவது ஹுத்பாவிலே அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிடுகின்றார்கள். அதுதான் ஒரு அடியான் அவன் தன்னுடைய ரப்பை அவன் நேசிக்கின்ற போது அவன் அல்லாஹுவை, அந்த அடியான் அல்லாஹுவை சந்திப்பதற்கு அவன் ஆசைப்படுகின்றான். எனவே அல்லாஹுவை காண்பது என்பது ஒரு அடியான் அவன் அல்லாஹோடு இருக்கின்ற ஒரு தொடர்பை, அவனுடைய